தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்ச்சி விகிதத்தில் சிவகங்கை மற்றும் அரியலூர் மாவட்டங்கள் முதலிடம். 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ஜூலை 4 முதல் துணைத் தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. பொதுத் தேர்வு முடிவுகளில் வடமாவட்டங்களே கடைசி இடம். கல்வி வளர்ச்சிக்கு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். பன்னாட்டு நாணய நிதியம் கொடுத்த நிதியை பாகிஸ்தான் அரசு பயங்கரவாதிகளுக்கு வழங்கியுள்ளதாக நடுவண் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க உலகின் பல்வேறு நாடுகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அனுப்ப நடுவண் அரசு திட்டம். உதகையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் சுற்றுலா பயணிகள் ஊர்தி ஓட்டிகள் அவதி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 20ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல். பெரம்பலூரில் புதிதாக கட்டிய வீட்டிற்கு ரசீது போடுவதற்கு 25,000 ரூபாய் கையூட்டு வாங்கிய நகராட்சி வருவாய் ஆய்வாளர் கண்ணன் கைது. திருவள்ளூரில் காவல் நிலையம் அருகே உள்ள 4 கடைகளின் பூட்டை உடைத்து 50,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடிச் சென்றதால் பரபரப்பு. பாதையை ஆக்கிரமித்தவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குடியேறும் போராட்டம்.